ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த கதிரேசனும் சரி, அவனுக்கு வேலை செஞ்ச அந்த அடியாலும் சரி, 2 பேருமே இந்த தீபிகாவோட கண்ணில் நல்லா வசமாக மாட்டிகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தீபிகாவோட எய்ம் முழுக்க மல்லியை க்ளோஸ் பண்ணணும், மல்லி கெட்ட பேர் வாங்கணும், அந்த மல்லியை எப்படியாச்சும் ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கான்சன்ட்ரேஷனையும் மல்லி மேலேயே போட்டு வச்சுருந்ததுனால அந்த ரவுடியும் சரி, கதிரேசனையும் சரி கொஞ்சம் சீப்பாக விட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இனிமே அதுக்கு அவசியம் இருக்க போகிறதில்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசனுக்கும் சரி, அந்த ரவுடிக்கும் சரி, மல்லிக்கு முக்கியமாக நல்லது பண்ணுறதுக்காக நம்ம தீபக் எடுத்த அந்த நல்ல விஷயத்தினால இப்போ மல்லியும் சரி, கதிரேசனும் சரி, ஏதோ ஒரு இதில் மல்லிக்கு நல்லது நடக்கிறதும் கதிரேசனுக்கு கெட்டது நடக்கிறதும் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தீபிகா இருந்துக்கிட்டு எல்லா ஆதாரமும் கண் எதிரில் இருந்தும் அந்த கதிரேசனை தப்பிக்க விடுறாங்க. முக்கியமாக மல்லியை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணதில் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தீபன் கதிரேசன் தப்பு பண்ணியிருக்காரு. கதிரேசன் தான் அந்த சுடரை கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த அடியாலை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சி அறிகிறாரு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, மல்லியை சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி கண்டிப்பாக இதெல்லாம் சிக்க போகிறதில்ல. அதுக்கு காரணம் நம்ம தீபன் தான். தீபக் இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க எங்கெங்கே போனாங்க, எங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி ஆராய்ஞ்சி அறிஞ்சு எல்லா இடத்துலையும் தீபிகா மேலே இருக்கிற தப்பை சுட்டி காட்டி, தீபிகா தான் இதில் கெட்டவங்க, தீபிகா தான் கதிரேசனை தப்பிக்க விட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் நிரூபிக்கிறாங்க. அது மூலிமா அந்த நிரபராதியான மல்லியவுக்கும் ஆதரவாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கிட்ட பேசி ரவுடி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் செஞ்சோம், மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வாதாடுறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சட்டத்திலேயே இருந்துக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துகிற வேலையை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை பயங்கரமாக கேள்வி கேட்க, தீபிகை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய அறியாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு அப்படின்ற ஒரு கர்வம். அதுவும் இல்லாமல் நம்ம போலீஸ் வேலையில் இருக்கோம், நம்மளை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, அப்படியே கேள்வி கேட்டாலும் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓரா சீனை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த கர்வத்திலேயே இவங்க இருந்துக்கிட்டு மல்லியை சிக்க வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் தீபன் பண்ண ஒரு நல்ல விஷயத்தினால இப்போ கோர்ட்டில் எல்லா இதுவும் கதிரேசன் தான் பண்ணியிருக்காரு, மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே நிரூபணமாயிருது. அதுக்கப்புறம் தீபிகா அப்படின்றவங்க இனிமேல் இன்னும் 10 வருஷத்துக்கு எந்த வேலையும் போலீஸ் வேலையில் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை. ஒரு சட்டத்தில் இருந்துக்கிட்டு சட்டத்தை மதிக்க வேண்டிய இவங்களே அந்த சட்டத்துக்கு புறமான வேலையை செஞ்சதுனாலையும், அதுவும் இல்லாமல் இவங்க பண்ண வேலைனால ஒரு நிரபராதி குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலையும் இவங்க வேலையை செய்ய தவறுனதுனாலையும் இவங்களுக்கு தான் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் இவங்களுக்கு தண்டனையும் 10 வருஷம் இவங்க வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மல்லியை நம்மளால் பழி வாங்க முடியலையே, என் தம்பியை கொன்னவளை என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவம் தான் அதிகமாகுது. என்ன பண்ணுறது, இவங்க பண்ணுற எல்லாமே இவங்களுக்கு தான் நல்லதாக படுது தவிர மற்ற யாருக்கும் இல்லைங்க. மல்லி எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி, பச்சை குழந்தை கூட சொல்லுங்கள், மல்லிக்கு துரோகம் அந்த வன்மம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. மல்லிக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், இதுதான். அப்படிப்பட்டவளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, எதையும் யாரும் எதையும் நிரூபிக்கிற நேரம் அப்படின்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி எதையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு இப்படி நம்மளை சிக்க வச்சுட்டாங்களே, நம்ம எவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரகசியமாக இதை செஞ்சோம், ஆனால் அதையும் தாண்டி நம்மளை இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையில் இருக்கார். ஆனாலும் இதில் மல்லி சிக்காதது அவருக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க பேத்தியை மல்லியை விட வேறு யாராலையும் ரொம்ப நல்லா, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப பாசமாக வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நல்லா தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக இப்போதைக்கு பொறுமையாக இருக்கார். ஏன்னா நம்ம பேத்திக்காக அவளை நம்ம தண்டிச்சிடக்கூடாது. மல்லி ரொம்ப நல்லவன், இந்த சுடர் செத்துட்டு போகிறா, நம்ம பேத்தியை பார்த்துக்கிறதுக்கு மல்லி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசை தேத்திக்கிட்டு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.